ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி லட்டு ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 200 கிராம் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. இது பால் ஒரு 150 ml பால் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கடலை மாவு பிசையும் போது நீங்கள் இப்போ வெறும் பாலில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். பாலோடைய அளவும் தண்ணியோடைய அளவும் சேர்த்து 200 mlங்க. மொத்தமாக 200 ml சேர்த்து நீங்கள் கடலை மாவு பிசையணுங்க. வெறும் பால்லே நீங்கள் 200 ml பால் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கரைச்சிக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ 400 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அளவு இது தாங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரையை கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொதிக்கும்போது கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். பால் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா ஓரத்தில் அந்த அழுக்கெல்லாம் தங்கிடுங்க. நம்ம ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துடலாங்க. அந்த ஓரத்தில் அழுக்கு தங்குது பாருங்கள். இப்போ நம்ம அழகாக நம்ம ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துடலாம். சர்க்கரை அழுக்கு இருந்தால் மட்டும் இப்படி செய்யுங்க. சர்க்கரை நல்லா ஒரு சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் உங்களுக்கு தேவை கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இதில் கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது. கொஞ்சமாக சர்க்கரை பாவு கொஞ்சம் பிசுப்பாக இருந்தாலே போதும். இதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூந்தி போடுற கரண்டி என்கிட்ட இல்லைங்க. அதனால் நான் புளி வடிகட்டுறதுல செஞ்சுக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் பூந்தி அழகாக வருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பூந்தி போடுற கரண்டி இருந்ததுன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் சல்லி கரண்டி இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. பூந்தி உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் எதுவுமே தட்ட தேவையில்லைங்க. கொஞ்சம் மாவு ஊற்றி விட்டிங்கன்னா அதுவே தானாகவே விழுங்க. முத்தாக உங்களுக்கு பூந்தி கிடைக்கும். இப்போ சிலர் பார்த்திங்கன்னா மாவு கரைக்கும் போது சர்க்கரை சேர்ப்பாங்க. அது சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அதுவே அழகாக செவந்து நமக்கு பூந்தி கிடைக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யாதீங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால தானாகவே உங்களுக்கு கலர் நல்லா மாறி கொடுக்குங்க. நல்லா கிளறி விட்டுனே இருங்க. அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. கலர் நல்லா மாறி எடுத்து பாருங்கள். இந்த கலர் வந்து நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துட்டு செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பூந்தி செஞ்சு நம்ம வச்சுருக்கிற சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கரண்டி அந்த சல்லி கரண்டியில் எடுக்க முடியலன்ட்டு கரண்டி மாற்றிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு 30 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி லைட்டாக செவந்ததுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாங்க. திராட்சையும் ஒரு 30 கிராம் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க திராட்சை. இது பார்த்திங்கன்னா நெய்யில் தான் பூந்தி சுட்டு எடுப்பாங்க. இப்போ எண்ணெயில் நான் செஞ்சதுனால நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய்யில் பூந்தி சுட்டு எடுத்திங்கன்னா நெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ஜீராவில் இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. கல்கண்டு அதுவும் ஒரு 30 கிராம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஏலக்காய் ஒரு 10லேருந்து ஒரு 12 நம்பர் வந்து நசுக்கி சேர்த்துக்குங்க. பச்சை கலப்புறங்க பாருங்கள். ஒரு துளி மட்டும் எடுத்து நான் அதை பொடி பண்ணி சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அது கூடவே ஜாதிக்காய் சேர்க்குறேங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு நீங்கள் சீவி போட்டுக்குங்க. வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லட்டுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா அந்த ஜீராவில் எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஜீரா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா 1 hour அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா எல்லாமே அது உறிஞ்சிக்குங்க. அந்த பூந்தி நல்லா உறிஞ்சிடும். இது அப்படியே இருக்கட்டுங்க 1 hour. பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து எல்லாமே அந்த ஜீராலாம் உறிஞ்சிடுச்சு. நல்லா நம்மளுக்கு லட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது. இப்போ லட்டு பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க. இந்த புரட்டாசிக்கு இது மாதிரி லட்டு செஞ்சு பெருமாள் சாமிக்கு படைங்க. சூப்பரான ஒரு பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே செய்யலாங்க. ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.